அல்லாஹுக்கு மிக அழகிய பெயர்கள் இருக்கின்றது. அதனை நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் அவனது சிறந்த பெயர்களை கொண்டு துஆ செய்தால் அல்லாஹ் அதனை அங்கீகரித்துக் கொள்வான் என்று. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பள்ளிவாசலிலே அமர்ந்திருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதர் வந்தார், தொழுதார், ருக்கு செய்தார், சுஜூது செய்தார் ஆகிய அனைத்தையும் செய்த பின் இவ்வாறு துஆ செய்தார்கள் என்று. அந்த மனிதர் அந்த துஆவை கூறி முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அவனது மிக சிறந்த பெயரால் அவனை அழைத்தீர்கள். அதனை கொண்டு ஒருவர் துஆ செய்தால் அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள். அந்த துஆ என்ன தெரியுமா? اللهم إني أسألك بأنك أنت الله لا إله إلا أنت الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. பொருள்: அல்லாஹ், நான் உன்னிடம் கேட்கிறேன், ஏனெனில் நீயே என் இறைவன், உம்மை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் அவன் ஒருவனே, அவன் தேவையற்றவன், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இந்த வலிமையான துஆவிற்கு பிறகு நீங்கள் உங்கள் தேவையை அவனிடத்தில் கேளுங்கள். இந்த துஆவை சுஜூதில் மட்டுமல்ல, நீங்கள் தொழுகையை முடித்தவுடனும் கேட்கலாம். எல்லா நேரங்களிலும் இந்த துஆவை நீங்கள் கேட்கலாம். இந்த துஆவை கண்டிப்பாக மனனம் செய்யுங்கள். மிகவும் சுலபமான துஆ தான் இது. ஏனென்றால் இதில் நம் அனைவருக்கும் தெரிந்த சூரா இணைந்திருக்கின்றது. என்ன சூரா அது? சூரத்துல் இஹ்லாஸ். 3 வரிகளை மட்டும் நீங்கள் மனனம் செய்தாலே போதுமானது. எனவே நீங்களும் மனனம் செய்து உங்கள் துணைக்கும் அதனை கற்றுக் கொடுத்து உங்கள் பிள்ளைக்கும் அதனை கற்றுக் கொடுங்கள். உறுதியாக நம்பிக்கை கொண்டு அவனிடத்தில் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய எல்லா துஆக்களையும் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன்.